தவ ஞானபீடத்தின் சார்பாக இந்த தீப திருநாளில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் அண்ணாமலையார் ஆசீர்வாதம், அருணாச்சலர் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நம்முடைய இந்த பீடத்திற்கு காசியிலிருந்து வந்திருக்கும், காசியிலேயே தன்னை முழு நேரமாக அங்கே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய சிவ சித்தர் ஐயா அவர்கள், விஸ்வநாதன் ஐயா அவர்கள், காசி சிவராமன் ஐயா அவர்கள் இங்கே நம்மிடையே நவஞான பீடத்திற்கு வருகை புரிந்துள்ளார். ஐயா, நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் தீப திருநாளில் இங்கே வந்துள்ளீர்கள். அண்ணாமலையாரின் பெருமைகளையும் அருமைகளையும் நீங்கள் ஓரிரு வார்த்தைகளில் கூறினால் மக்கள் அனைவருமே கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஐயா, ஓம் நம சிவாய. அன்பே சிவம். நம்ம அக்னி பூமியில் இந்த கார்த்திகை தீபம் திருநாள் அன்று எல்லாரும் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி நம்ம யாத்திரை வர பார்த்து நம்ம உடம்பு சீராகும், நம்ம உடம்பு ஒரு ஆற்றல், நம்ம அக்னி நிலை உண்டாகும், நம்மளோட கர்மத்தை எரிக்கப்படும். முதல்ல நம்மளோட கெட்ட சக்தியை எரிக்கப்படும். இது அக்னி பூமி. அக்னி பூமி உங்களுக்கு கெட்ட சக்தி எரிக்கும், உங்கள் கெட்ட எண்ணத்தை எரிக்கும். கெட்ட சக்தியும் கெட்ட எண்ணத்தையும் எரிக்க பார்த்து உங்கள் கர்மத்தையும் எரிக்கும். அதுதான் இந்த அக்னி பூமியில் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு இடம். இந்த அக்னி பூமிக்கு வர்றதுனால எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் உள்ளவங்க மட்டும் இங்கே வந்து அவங்க கர்மத்தை இறக்கி வைக்கலாம், எரிக்கலாம். இதுதான் நான் இந்த கார்த்திகை தீபத்தை திருநாளை ஒட்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய வாக்கு. ஓம் நம சிவாய. ஹர் மகாதேவ். மிக்க நன்றி ஐயா.